Hello friends, this is Vicky from BTech. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 சேனல் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு டிஜிட்டல் பேஸ்டு ஆம்பிளிஃபையரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையருக்கு இந்த மாதிரி ஒரு ரிமோட் வந்துடும். ஸோ இந்த ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஈச் இண்டிவிஜுவல் சேனலை வந்து நம்ம செப்பரேட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஒரு 2.1 சேனல். ஸோ 2.1 சேனல் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்ம வால்யூம் கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட வால்யூம் கண்ட்ரோல், இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல். அது போக நீங்கள் வந்து ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு, யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு சுவிட்ச் ரிமோட்லேயே வந்துடும் உங்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து மோடு செலெக்ஷன், பேஸ் ட்ரிபிள் கூடிய வால்யூம் கண்ட்ரோல். இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ப்ளஸ்ஸு, ட்ரிபிள் மைனஸு, பேஸ் ப்ளஸ்ஸு, பேஸ் மைனஸு, ஓவரால் வால்யூம் அப் அண்ட் டவுனு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸு, பாஸு, ரெஸ்யூம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்லேயே வந்துடும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். சப்வூஃபர் ப்ளஸ்ஸு, சப்வூஃபர் மைனஸு, 2.0, 2.1. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து ஸ்டீரியோ மோடு வேணுனாலும் ஸ்டீரியோவில் கேட்டுக்கலாம், அல்லது 2.1 சேனல் வித் சப்வூஃபரோட கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்திலுமே அந்த கண்ட்ரோல்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரிமோட்லேயே ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். 2.0 அப்படிங்கிற கான்செப்ட் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ மோடில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் மட்டும் ஒர்க் ஆகும். 2.1 சேனல் அகைன் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வித் சப்வூஃபரும் சேர்ந்து ஒர்க் ஆகும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். மேக்ஸிமம் வால்யூம், மேக்ஸிமம் எக்கோ ப்ளஸ்ஸு, டிலே இதெல்லாமே பார்த்திங்கன்னா மைக்குரிய ஆப்ஷன்ஸு, மியூட் ஆப்ஷன்ஸுமே நமக்கு இதில் வந்துடுது. ஸோ ரிமோட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஜிஸ்டாரோட யூஎஸ்பி மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேயே பார்த்திங்கன்னா இன்பில்ட் பேஸ் ட்ரிபிள் வித் லோ பாஸ் ஃபில்டரோட வந்துடும். நம்ம அடிஷ்னலாக வந்து எந்த விதமான பேஸ் ட்ரிபிள், சப்வூஃபர் ப்ரீ எதுவுமே வைக்கல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்ட்லேயே வந்து எல்லாமே இன்பில்ட்டாக வந்துடும். ஸோ அந்த டைப் ஆஃப் யூஎஸ்பி போர்டு தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நமக்கு சென்னையிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. ஸோ அவங்ககிட்ட ஸ்டார்டிங்கே நான் இந்த மாதிரி டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அவரும் அழகாக டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நாமளும் ஆம்பிளிஃபையர் பண்ணி கொடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே வந்து டிஸ்பேச் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 16, அதாவது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 16 ஆகுது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 18th இல்லை 19th டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆம்பிளிஃபையர் டெஸ்டிங்லாம் பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிமோட் வந்துடும். ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபுல் பிளாக் ஃபினிஷில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஆம்பிளிஃபையர் வந்து ஃப்ரண்ட் பேனல் கஸ்டமைஸ்டாக ஃபுல் கிளாஸி ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் பார்த்திங்கன்னா மேட் பிளாக் வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸி ஃபினிஷில் பிளாக் கலர் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பேனலுமே கஸ்டமைஸ்டு பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரே ஒரு என்ன இதுனா பாட்டம் புஷ் மட்டும் கஸ்டமர் ரெண்டாவது சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ இந்த வால்யூம் டயல் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம பாட்டம் புஷ்ஷு பார்த்திங்கன்னா சில்வர் கலர் மேட்ச் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டிஸ்பேச் பண்ணும்போது கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி சில்வர் கலர் பாட்டம் புஷ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஷூட்டிங் ப்ராக்ரஸில் மட்டும் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு என்ன போட்டோமோ அந்த புஷ் இருக்குது. ஸோ இந்த ஒரே ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணணும். இதில் கோல்டன் கலர் பாட்டம் புஷை ரிமூவ் பண்ணிவிட்டு சில்வர் கலர் பாட்டம் புஷ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ மற்றபடி எதுவுமே பண்ணல. கஸ்டமர் எல்இடியுமே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ எல்இடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ரெட்டு யூஸ் பண்ணியிருந்தேன், ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு பிங்க் சூஸ் பண்ணார் கஸ்டமர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிங்க் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. ப்ளைனாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி லுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லா ரிச் லுக்காக இருக்கும். பட் என்னென்னா டஸ்ட்டு வந்து சீக்கிரம் வந்து அப்ளை ஆயிரும். ஸோ இப்போவே பாருங்கள், இப்போ தான் நான் ரேப்பர் ரிமூவ் பண்ணேன். ஒரு சில சின்ன பார்ட்டிகல்ஸ் டஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸில் போய் அப்ளை ஆகிருக்கு. ஸோ அது ஒன்று தான் ப்ராப்ளம். நல்லா வந்து ஓப்பன் ஹாலில் வச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் விண்டோ டோர் எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஈஸியாக டஸ்ட்டு போய் மேலே அப்ளை ஆயிரும். ஸோ அது வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேட்டு கிளாஸ் ஃபினிஷில் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் சும்மா ஒரு வீக்லி 2 weeks ஒன்ஸ் வந்து நீங்கள் டஸ்ட் வச்சு கிளாத் வச்சு ரிமூவ் பண்ணாவே போயிடும். பட் இதாக இருக்கும்போது எட்ஜ் டு எட்ஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தாச்சு. இதில் யூஸ் பண்ணிக்கிற யூஎஸ்பி மாடியூல் பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாருங்கள், இதிலே பார்த்திங்கன்னா 4 பட்டன்ஸ் வந்துடும். மோடு செலெக்ஷனு, ப்ளே, ரெஸ்யூமு, பாட்டு, நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ், இது மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஃப்ரண்ட் யூஎஸ்பியுமே இந்த இடத்துலேயே வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ப்ளூடூத் ஆக்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும், எஃப்எம்மும் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எஃப்எம் கஸ்டமர் கேட்கல, அதனால் வந்து நம்ம எஃப்எம் வச்சு கொடுக்கல. மேக்ஸிமம் வந்து ப்ளூடூத் பென்ட்ரைவில் மட்டும்தான் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆம்பிளிஃபையர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்த்துடலாம். பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிற கேபினெட் பார்த்திங்கன்னா ஜிடெக் ஆடியோஸோட மாடல் நம்பர் GT3990 மாடல் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 2.1 சேனலுக்கான பேசிக் கேபினெட் தான். ஸோ இதுக்கு அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா GT4990 கேபினெட் அவைலபிளாக இருக்குது.
ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் கேபினெட்டு. இதுக்கு அடுத்த மாடல் வந்து 4990 ஆல்சோ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை வச்சுமே ஆம்பிளிஃபையர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா GT3990 கூட மாடல் கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குரிய ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல்ஸு. சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2-way GT டெர்மினல் வந்துடும். சப்வூஃபருக்கு மட்டும் பனானா சர்க்கிட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நார்மல் DMK சர்க்கிட் கொடுத்துருக்கோம். ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 சேனல் இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 சேனல் இன்புட் எப்பயும் போல் நம்ம ஃப்ரண்ட்டில் USB பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் மோட் வைக்கும்போது இந்த 2 சேனல் இன்புட் ஆடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு ப்ளே ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வந்துடும். பேக் சைடு பவர் மெயின்ஸ் கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்கோம். இதுவே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஐட்டம் தான். மேக்ஸிமம் நீங்கள் ரெடிமேட் ஆம்பிளிஃபையர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒயர் மெயின்ஸ் கார்டு வராது. இதில் வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. லாங் லைஃப் கண்டிப்பாக வரும். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. 2.1 சேனல் ஆம்பிளிஃபையரோட டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட் என்னன்ட்டு நான் சொல்லிடுறேன் ஓவரால் வியூவாக. ஸோ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபுல் கிளாஸ் ஃபினிஷில் வந்து பேனல் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேனல் வந்து ஃபுல் கிளாஸ் ஃபினிஷ்லேயே பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 2.1 சேனலுக்கு வந்து டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுங்கள், ENI வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம 2.1 சேனலுக்கு வந்து டொராடல் யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபையர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து USB மாடியூலுமே பார்த்தீங்கன்னா 2-3 மாடியூல் நான் எல்லாமே கஸ்டமருக்கு அனுப்பினேன். ஸோ அந்த வகையில் வந்து G-Starோட USB மாடியூல் வந்து கஸ்டமர் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் சைடு தான் நம்ம பாசிபிலிட்டிஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பாருங்கள் ஓவரால் வியூவாக. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்ட்டு நம்மளோட ஒர்க் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்ட்டு. ஸோ ஒரு டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ப்ளஸ் பவர் ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு எல்லாமே வந்து நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட பவர் ஆம்பிளிஃபையருக்கு கூலிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு 24 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். 24 வோல்ட் டிசியில் ஒர்க் ஆகிற மாதிரி இந்த ஃபேன் கொடுத்துருக்கோம். ஸோ பேக் சைடு இருக்கிற கூலிங் ஃபேனுமே பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் டிசி சப்ளையில் ஒர்க் ஆகிற மாதிரி ஃபேன் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகும் போர்டு. ஸோ அதனால் வந்து 2 ஃபேன் மஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஏர் இன்னு, ஒன்று ஏர் அவுட்டு கான்செப்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ் என்ன மாதிரி ட்ரை பண்ண போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 2 டவர் வச்சுருக்காரு கஸ்டமரு. ஸோ 2-way 3-way டவர் இந்த மாதிரி வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஹெவியாக பண்ணி கொடுத்துருவோம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சு அல்லது 8 இன்ச்சு சப்வூஃபர் ட்ரை பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்டலோட 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர் பேஸ்டு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா 12 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக அவுட்புட் வர மாதிரி ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 12 வோல்ட் பக் போர்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து 5 வோல்ட்டுக்கான பக் போர்டு இல்லை கைஸ், 12 வோல்ட்டுக்கான பக் போர்டு தான். 5 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம 0-12 டேப்பிங்கை ரெகுலேட் பண்ணி 5 வோல்ட் எடுத்து கொடுத்துருப்போம் USB போர்டுக்கு. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியது வந்திருக்குன்ட்டு. ஸோ ஒயரிங் பாருங்கள் ஓவராலாக காமிக்கிறேன், ஓரமாக காமிக்கிறேன். ஸோ உள்ளேயும் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா V மீட்டர் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து V மீட்டர் தெரியும். வால்யூம் கண்ட்ரோலுக்கு லைட்னிங் வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு டிஜிட்டல் USB மாடியூல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு V மீட்டர் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலு. ஸோ இதில் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். பியூர் காப்பர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அலுமினியம் மிக்சிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எந்த வகையிலுமே யூஸ் பண்ணல. பியூர் காப்பர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2500 to 2600 ரேஞ்ச் வரும். நல்லா ஒரு டெப்த்து கொடுக்கும், ஆம்பியர் ரேட்டிங் நல்லா கொடுக்கும். நார்மல் ENI காட்டிலும் பார்த்தீங்கன்னா டொராடல் வந்து ஆம்பியர் ரேட்டிங் வந்து லாஸ் இல்லாமல் கொடுக்கும். ஸோ இதில் பவர் சப்ளை ஃபில்டர் செக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஜன்சில் பிராண்ட்லேருந்து 63 வோல்ட் 10,000 மைக்ரோ ஃபேரட்டில் வந்து 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி நம்ம DC வோல்டேஜ் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3510 ஆம்பியர் 3510 மெட்டல் டையோடு யூஸ் பண்ணி நம்ம பவர் சப்ளை ஃபில்டர் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 0-12 டேப்பிங் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 0-12 டேப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு USB போர்டுக்காக ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு நம்ம இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 24/024 பார்த்தீங்கன்னா மெயினாக 3510 மெட்டல் டையோடுக்கு வந்துட்டு அதுலேருந்து DC வோல்டேஜ் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு போகுது. அடிஷ்னலாக 0-12 டேப்பிங் பார்த்தீங்கன்னா USB போர்டுக்காக போகுது. இந்த 12/012 டேப்பிங் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காக போகுது. ஸோ இதில் எந்த வகையிலுமே நம்ம கை வைக்கல பெருசாக. ஸோ கரெக்டாக அதுக்குண்டா அந்தந்த போர்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா KMSோட 369ங்கிற ஒரு மாடல்
ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு ஒரு ரிலே, ஃப்ரண்ட் ரைட்டுக்கு ஒரு ரிலே, சப்வூஃபருக்கு செப்பரேட்டாக ஒரு பெரிய ரிலே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 சேனலுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ரிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் வகையில் பார்த்தீங்கன்னா ரிலே ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த ஆன் ஆஃப் பண்ணும்போது டப்புங்கிற ஒரு சவுண்டு அந்த மாதிரி எந்த விதமான இஷ்யூவும் கிடையாது. ஸோ ஸ்பீக்கரோட டிலே செகண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 செகண்டில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து ஆன் ஆகிடுது. மற்ற ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்லாம் 3 to 5 செகண்ட் மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 or 2 செகண்டில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து எனேபிள் ஆகிடுது. ஸோ இதுக்கு இன்புட் வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12-0-12 ஏசி வோல்டேஜ் கொடுக்கணும். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 12-0-12 டேப்பிங்கை வந்து செகண்டரி டேப்பிங்கை டேரெக்டாக ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காகவே கொடுத்துட்டோம். 0-12 டேப்பிங் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கு போகுது. மெயின் டேப்பிங் பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு டிசி ஃபில்டர் செக்ஷன் மூலிமா ஃபில்டர் ஆகி உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு போகுது. ஸோ இந்த பக் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 40 வோல்ட் இன்புட் 12 to 40 வோல்ட் வரைக்குமே இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஒரு 12 வோல்ட்டு அவுட்புட் தேவை. ஸோ அதுக்காக நம்ம இந்த பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பக் போர்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலேட்டர்லேருந்து எடுக்க வேணாம். அந்த இடத்துலேருந்து எடுத்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து 0-12 டேப்பிங்லேருந்து ரெகுலேட்டருக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா 18 வோல்ட் 19 வோல்ட் கிடைக்கும். ஸோ 19 வோல்ட் வந்து ஸ்ட்ரிப் லைட்டுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரிப் லைட் வந்து சீக்கிரம் பர்ன் அவுட் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக 12 வோல்ட் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலோட 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க 35 to 45 வோல்ட் டிசி வரைக்குமே கொடுக்கலாம் மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பவர் டெப்த் ஆடியோ டெப்த் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஏபி கான்செப்டில் டிரான்சிஸ்டர் பேஸ்டு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும் கிளாஸ் ஏபியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கேன். ஸோ கஸ்டமருமே பார்த்தீங்கன்னா டவர் லோட் பண்ண போகிறாங்க. நார்மலாக வந்து ஒரு 6 இன்ச்சோ 8 இன்ச்சோ பட போகிறதில்ல. கண்டிப்பாக ஒரு 2-way அல்லது 3-way ஸ்பீக்கர்ஸ் லோட் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர் பேஸ்டு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஆடியோ அவுட்புட்டோட பவர் டெப்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு வந்து ஒரு ட்ரூ டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பழைய டைப் ஆஃப் பிராண்டு GSR 1 அப்படிங்கிற மாடல். இது என்ன பிராண்டுன்னு தெரியல, மேபி பிஸ்மி மேக்காக இருக்கலாம்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருமே வந்து நம்ம எந்த அளவுக்கு லோடு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 லீஃப் ஹீட்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் 6 லீஃப் ஹீட்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சு 24 வோல்ட் டிசி சப்ளையில் ஒர்க் ஆகிற மாதிரி 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹீட்டிங் இஷ்யூ வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பாருங்கள். ஓவராலாக நான் சொல்லியாச்சு, காமிச்சாச்சு. இன்டீரியர் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் யூஎஸ்பி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா G-Starரோட 2.1 யூஎஸ்பி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்புட் வோல்டேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா 5 வோல்டேஜ் டிசி சப்ளை கொடுப்போம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் டேபிள் லோ பாஸ் ஃபில்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வந்துடும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜிடெக் ஆடியோஸோட கிராஃபிக் ஸ்டைல் வியூ மீட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வியூ மீட்டருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பக் போர்ட்லேருந்து உங்களுக்கு 12 வோல்டேஜ் போகுது. ஸோ ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணியாச்சு. வால்யூம் லைட்னிங்க்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சுன்னு பார்த்துருக்கீங்க. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் இதனுடைய ஆடியோ டெஸ்டிங் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு சில டெஸ்டிங் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அல்லது பார்த்தீங்கன்னா வீடியோவோட ஸ்டார்டிங் அல்லது வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் ஆடியோ டெஸ்டிங் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். இதனுடைய ஃபுல் வீடியோ ஒரு 1 minute வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஆடியோ டெஸ்டிங் வீடியோஸ் மாதிரி ஒரு 3 to 4 வீடியோஸ் வந்து ரீல்ஸ் மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 2.1 சேனல் ஆம்பிளிஃபையர் வந்து டிஜிட்டல் கான்செப்ட்டில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து டிஜிட்டல் கான்செப்ட்லையும் பண்ணிகிட்ருக்கோம். ரெகுலராக பார்த்தீங்கன்னா எல்லோரும் பண்ணுற மாதிரி அனலாக் ஸ்டைலையுமே பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஆம்பிளிஃபையர்ஸ் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2.1 சேனல் அனலாக் ஆம்பிளிஃபையரு. ஸோ ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அதையுமே காமிக்கிறேன். ஸோ இது பாருங்கள் ஒரு 2.1 சேனல் அனலாக் பேஸ்டு ஆம்பிளிஃபையரு. ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையருமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு கிளாஸ் ஃபினிஷில் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்மளோட வாட்டர் மார்க் வந்துடும், கம்பெனி பிராண்டிங் நேம்ஸ் வந்துடும் வீட்டுக்கு ஆடியோஸ்னு. ஸோ இது வந்து ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையரு. இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அனலாக் ஆம்பிளிஃபையருங்கிறப்போ ஓவரால் மாஸ்டர் வால்யூமு, மிட் கண்ட்ரோலு, பேஸ்ட்டு, ட்ரிபிள், சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல்ஸ்னு செப்பரேட்டாக வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆம்பிளிஃபையருங்கிற பட்சத்தில் வந்து 2 கண்ட்ரோல்ஸ் மட்டும் வந்துடும். ஸோ இதனுடைய இன்டீரியர் பாருங்கள். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பேசிக் கான்செப்ட்டில் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா STK4392 + 2TRங்கிற கான்செப்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சு, ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் பெண்டிங்கு.
ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்துச்சுன்னா டெஸ்டிங் பார்த்துட்டு ஆம்ப்ளிஃபையர் டிஸ்பேச் பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ எண்ட் மாடல் ஆம்ப்ளிஃபையரு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை எண்டாக நம்ம டொரடல் ட்ரான்ஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர் கான்செப்ட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து சப்வூஃபருக்கு மட்டும் உங்களுக்கு மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர் கான்செப்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு எஸ்டிகே கான்செப்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2.1 சேனல் ஆம்ப்ளிஃபையர் வேணுனாலும் டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட். என்னுடைய ஆடியோ டெஸ்டிங் வந்து மறக்காமல் லிங்க் கீழே இருக்குது. ஸோ செக் பண்ணி ஆடியோ டெஸ்ட் கேட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்.